ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போது பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், நம்ம இந்த மாரா வீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடு தான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாரா வீடு, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இது வரும். அப்புறம் உங்களுக்கு பைக்காரா டேம் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப அது கொஞ்சம் நீங்கள் நம்ம இந்த போகிற சைடு, மசனகுடி போகிற சைடு. ஸோ அந்த இதையும் நம்ம கவர் பண்ணிடலாம் இந்த இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாரா வீடை நான் ரொம்ப நாளாக தேடி இருக்கேன். நானும் மேப்பில் தேடி இருக்கேங்க, எங்குமே கண்டே பிடிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கூட புல்லட்டில் ஒருத்தர் வந்தால் தெரியுமா, அவர் தான் சொன்னார், ப்ரோ இந்த வழியாக நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுன்னு ஒரு ரைட் சைடு ரோடு. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் லொக்கேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன், அந்த மேப் லிங்க்கை. அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் போகிறதா தான் போங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கௌதம் ப்ரோவும் இன்னொரு அண்ணாவும் ஆஃப் ரோடிங் ட்ரை பண்ணுறேன் நாங்கள். ஸோ நம்மளுக்கு வேணாம், நான் வேறு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மட்கார்ட் போடல, வண்டி ஃபுல்லாக நாரிடும், பேக் வேறு இருக்குது, அப்புறம் ஜாக்கெட் எல்லாமே முடிஞ்சிடும். அப்படிங்கிறனால நாங்கள் சரி, நானும் ஜெய்சவரும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போய்ட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாரா வீடுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் க்ளவுடாக இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்க சூப்பராக இருந்திருக்கும். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா இடம் ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உங்களுக்கு லாஸ்ட் சீனில் அந்த ஹீரோன்னு ஒரு சீனில் சேரும் தெரியுமா. ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் மாதிரி இருக்கும். அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த இடத்த தேடி பார்த்தோம், பட் அந்த இடம் எங்களுக்கு கிடைக்கல. பட் அந்த இடம் தேடி நான் லோக்கல் பீப்புளில் கேட்டு பார்த்தேன், பட் யாருக்குமே அந்த இடம் தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 4-5 ரூட் அப்படியே ஆஃப் ரோடிங் மாதிரி பிரியுது. நம்ம ட்ரை பண்ணலாம், பட் நம்ம பார்த்தீங்கன்னா கீழே மறுபடியும் போகணும். ஸோ மசனகுடி போகணுங்கனால லேட் ஆயிரும், சுற்றி வேறு போகணுமா. ஸோ அதனால் லேட் ஆயிரும்னு நாங்கள் அந்த இடத்து போகல. வீடு மட்டும் தான் பார்த்தோம். அந்த வீடு கிட்ட கூடி போகல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது படம் முடிச்சோம்னே உண்மையாக சொல்லணும்னா அந்த வீடு அப்படியே தூக்கி போயிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த வீடு கிட்டே இன்னொரு குட்டி வீடு இருக்குது. ஆனால் அந்த படம் ஃப்ரேமில் அந்த வீடை காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அதுதான் அங்கே போகும்போது எனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்குள்ளே அந்த வீடு கட்டியிருக்க முடியாது, அந்த குட்டி சைடு உள்ள வீடு. அந்த படத்தில் அதை காட்டவே இல்லை. பட் பயங்கரங்க அந்த அந்த இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆட் பண்ணியிருந்த கிளிப்பெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துருவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 2 days once 3 o'clock அந்த மாதிரி அப்லோட் ஆயிரும். ஸோ மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நீங்கள் ரைட் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர் இப்போதைக்கு ஓட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. என்ன கேட்டிங்கன்னா கம்மி தான், 150 கிலோமீட்டர்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். நம்ம இன்னும் நிறைய தூரம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ 140 கிலோமீட்டர்ஸுங்கிறது கம்மி தான். பட் ஆனால் 140 கிலோமீட்டருக்கு இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோங்க, 500-600 ரூபா கிடச்சிட்டேன். பட் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தலக்குந்தான ஒரு ரூட் இருக்குது. ஸோ அந்த வழியில் விடலை ஆக்சுவலி மசனகுடி போகிறது. அது அங்கேன்னு கிட்ட தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் வரும். அந்த வழியாக இப்போ விடலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசனகுடி போகிறதுக்கு கூடலூர் போய் சுற்றி போகணும். நம்ம முதுமலை ஃபாரஸ்ட் ரிசர்வ் இருக்குல்ல, ஸோ அது வழியாக போகணும். ஏதோ எலிஃபெண்ட்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, காட்டியானா அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம லக்கு சிறுத்தை கூடி பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றா நம்மளுக்கு சிறுத்தை கண்டென்ட் ஆகும், இல்லை நம்ம சிறுத்தைக்கு கண்டென்ட் ஆயிரும், பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்கோம். ஆக்சுவலி இது ஃபுல்லாக பெருசாலாம் ஒன்றும் இருக்காதுங்க. ஃபுல்லாக இது தான், எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பிளெயின் ஹில்ஸ் தான். பிளான் என்ன எதுன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ எங்கே போகலன்னு தாங்க நினைக்கிறேன், ஏன்னா சார் போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகல. ஷூட்டிங் ஸ்பாட். ஆனால் கிளைமேட் செம்மையாக இருக்காங்க, ஜாக்கெட் போட்டு நல்லா குளிருது. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் தாண்டி போய்ட்டு அவனோட திரும்பி வந்தோம். ஸோ இந்த இடத்துல சின்ன ஆஃப் ரோடிங் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வழி தெரியுதில்ல, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிரி போர்டுங்கிற அந்த இடத்துக்கு போகுது. ஸோ அந்த இடம் நீங்கள் எதில் பார்த்துருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது இருக்குல்ல, இந்த மாரா படம் மாதவன் நடிச்சேன். ஸோ அந்த படத்தில் நீங்கள் இந்த இடத்த பார்த்துக்கலாம். ஸோ ஆங்கிரி போர்டு இதுக்குள்ளே தான் இருக்காமா அந்த வீடு. போகணும் ரொம்ப நாள் ஆசை, பிளான் என்னன்னு தெரில. ஸோ பிளான் தெரில, இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வழியாக ஸோ அந்த மாரா ஸோ அந்த வீட்டுக்கு போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃப் ரோடிங் போகிறாங்க. நம்மக்கிட்ட 390 இல்லாத காரணத்தில் நம்ம ஆஃப் ரோடிங் போகல. அதுவும் வெறும் 390 இல்லை, அட்வென்ச்சர் 390. இந்த வண்டிலாம் தட்டி தூக்கலாங்க ஆஃப் ரோடிங். பட்டு சரி வேணாம், எனக்கு அந்த மாரா வீடை நான் தேடினேன். அது ஆக்சுவலி இது ஹங்கர் ஃபுட்டுன்னு இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஆங்கிரி போர்டுன்னு இருக்கும். அந்த இடத்த நான் கூகுள் மேப்லேயே தெரியல, எனக்கு அந்த இடம் கிடைக்கவே இல்லை. ஆனால் எனக்கு அந்த இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை.
அந்த படம் எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணிச்சுங்க. நம்ம கொஞ்சம் ட்ராவல் ரிலேட்டட் காய்ங்கிறனால அந்த படம் எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அது இல்லாமல் மாதவன் சார் செமையாக நடிச்சிருக்காரு. நான் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் தான் கொடுக்கல, எனக்கு அந்த படம் பிடிக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர், ஸோ 4 பைக் மட்டும் தான் இருக்குது, மிச்சப்படி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. பயங்கர த்ரில் பயணம், நல்ல வேலை நைட்டில் வரல பாருங்கள். ஸோ நான் இப்போ பண்ணால் பிளான் பார்த்தீங்கன்னா எல்லா பிளானும் நைட்டில் ஆகிற மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன்லேருந்து 6 கிலோமீட்டர் செமையாக இருக்குல்ல பாருங்களா. அப்படியே முன்னாடி அந்த மலை உச்சிக்கு போனால் நல்லாயிருக்கும், பட் டைம் ஆயிரும், அதுவும் தெரியுது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரைவேட் எஸ்டேட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பட் எப்படி இருந்தாலும் ரோட்லன்னு பார்த்தா அந்த வீடு தெரியல, அதே போதும் நம்மளுக்கு. அந்த போட லைட்டாக நம்மளை இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னு வைங்க. ஆனால் இடம் நல்லா இருக்குங்க, சீரியஸ்லி சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் மாரா படத்தில் அந்த வீடு பார்த்தீங்களா, ஸோ அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற கேமரா வைடாங்கல்ல. 3, 2, 1 ஸோ தெரியுதாங்க. ஸோ அந்த வீடு தான். ஸோ அந்த வீடுனா நம்ம மாரா படம் எடுத்த ஷூட்டிங் பிளேஸ். ஸோ அந்த ஷூட்டிங் வீடு செமையாக இருக்குல்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போது பார்த்தீங்கன்னா அனாதியாக இருக்குது. பட் இடம் பாருங்கள், சரியான இடங்க. இந்த இடத்துல நம்மளுக்குன்னு ஒரு தனி வீடு இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும்ல. செமங்க, சூப்பர். ஆக்சுவலி இந்த இப்போ தான் ஹங்கர் ஃபோர்டு, ஸோ முன்னாடி ஹங்கர் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹங்கர் ஃபுட் இடம் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக டீ எஸ்டேட் தாங்க, பயங்கரம். ஸோ மாரா வீடு அந்த இதுதான் ஷூட்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வீடு தான் சார். ஆனால் மேனேஜர் உள்ளே போகிறதுக்கு 100 ரூபா கேட்பாராம்மா. இங்கேனே எடுத்துக்கலாம், இங்கேனே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாரா படத்தில் வந்த வீடு அதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் இடம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸோ இந்த வீடை பார்த்தாச்சு. ஸோ அந்த இதில் கடைசி சீனில் ஸோ நம்ம ஹீரோனை மீட் பண்ணுற சீனில் ஒரு கோவில் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு தேடணும், அது கேட்டு பார்க்கலாம் எந்த இடத்துல இருக்குதுன்னு. ஸோ வீடு பார்த்தீங்கன்னா அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி மாரா வீடு எங்கே இருக்குதுன்னு தேடி இருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. நான் ஆக்சுவலி அது குந்தா சைடு இருக்கும்னு நினச்சேன், பட் அது வேறு பக்கம் இருக்குது. நல்லா காற்றடிக்குது, உங்களுக்கு வீடு காட்டுட்டா. ஸோ இந்த இடத்துல வீடு தெரியுதுங்க. ஸோ இதுதான் நம்மளோட மாரா வீடு. பரவாயில்லைங்க, செம்மையாக இருக்குது இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாரா ஸ்பாட், ஸோ அந்த இடத்துல கிளம்பியாச்சு. வீடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த வீடு தான். செம்மையாக இருக்குது எங்கள் லொக்கேஷன், சத்தியமாக சீரியஸ்லி அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் ஊட்டிக்கு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல விசிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பெருசாக டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த வீடு மட்டும் தான் இருக்குது, அந்த வீடு. அதுக்கப்புறம் இந்த கிளைமேட் நல்லா இருக்குங்க இந்த இடத்துல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹங்கர் ஃபோர்ட்டுங்கிற இடம் இது, செமையாக இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலி நாங்கள் உள்ளெல்லாம் போய் பார்க்கல, கொஞ்சம் தூரத்துலேயே நிப்பாட்டி தான் பார்த்துருந்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த அவங்க விட்டுட்டு போன செட்டு எல்லாமே அப்படி அப்படியே தூக்கி போட்டுருந்துருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த வீடு பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க, இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:40 ஆகுது. இன்னொரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கூடலூர் போகிறதுக்கு. ஸோ இன்னும் கூடலூருக்கு 30 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், 30 to 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருட்டிரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் பார்க்க முடிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு யானை தான் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது, கண்டென்ட் பண்ணலாம்ல. செம்மையாக இருக்குல்ல டாமு. ஸோ ஓப்பனிங் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. தெரிய மாட்டேங்குதா?
செமையாக இருக்குங்க. ஆக்சுவலி செமையாக இருக்குது டேமு. சீரியஸ்லி பயங்கரமாக இருக்குங்க டேமு. ஆக்சுவலி நான் வரணும்னு நினச்சிருக்கேன். ஆக்சுவலி இது பைக்காரா டேமு. நீங்கள் நேற்று டைம் வரணும்னு நினச்சிருங்க, பட் வந்திருக்க முடியாது. ஐ மீன் இவ்வளோ தூரம் வரணுமான்னு விட்டுருப்பேன். பட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கும். பட் அது இங்கேன்னு தெரியாது. அது பார்த்தீங்கன்னா இன்னொரு வழியில் போகணும். ஸோ நாங்கள் அந்த வழியில் போகல, அதனால் உங்களுக்கு அந்த இடத்த காட்ட முடியல, மன்னிச்சிருங்க. செமையாக இருக்குல்ல ஆனால் டேமு. அப்படியே கிளைமேட்டை பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. மழை அடிக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம். அங்கெல்லாம் பாருங்களேன், செமையாக இருக்குது. நான் அந்த கிளைமேட்டை காட்டின அந்த தம்பி பைக் காமிச்சான். நான் அந்த தம்பியை நோட் பண்ணலங்க சார், பாவம் அவன் மனசு வருத்தப்பட்டுருந்துருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன லேக் மாதிரி இருக்குது. ஒரு ஆட்டை தூக்கிட்டு இன்னொரு ஆட்டை தூக்கலன்னு அந்த ஆட்டை வருத்தப்படாதாங்க. பாவம், பரவாயில்ல வேணுங்க, செமையாக இருக்குங்க. இல்லை தண்ணி இது மாதிரி தான் இருக்குது. நான் கிளைமேட்டை சொன்னேன், இந்த இடத்த சொல்லலை, நான் கிளைமேட்டை சொல்கிறாங்கப்பா. அந்த இடத்துல தெரியுது உங்களுக்கு, கொஞ்சம் பெரிய லேக்கு தான் தெரியுது உங்களுக்கு, ஃபுல்லாக பெரிய லேக்கு, பயங்கரம் நல்லா இருக்குது. இப்போ எதுக்கு பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 மணி ஆச்சு. ஸோ சாப்பாடு ஹோட்டல் இதுதான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு ஸோ நேராக அடுத்தது பார்த்திங்கன்னா நேராக கூடலூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் மசனகுடி தான். ஸோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த நாங்கள் சாப்பிட்ட இடத்துல இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட இன்னொரு 45 கிலோமீட்டர் போகணும். ஸோ இப்போவே டைம் பார்த்திங்கன்னா 3 o'clock ஆச்சு. ஸோ நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுற நேரம் ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை இப்போது எங்கேயா நிப்பாட்டி போஸ்ட் பண்ணி, இப்போ பார்த்திங்கன்னா டவர் இல்லை. ஸோ இங்கே எங்கேயா நிப்பாட்டி போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ அப்படியே பார்த்தோன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான், யானைகள் தான் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். கிளைமேட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் நினைக்கல என்ன ஒரு கையில் க்ளவுஸ் போட்டு இன்னொரு கையில் க்ளவுஸ் போட முடியல. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூகுள் மேப் பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ அதனால் க்ளவுஸ் போட முடியல. கொஞ்சம் அந்த பக்கம் போய் நிப்பாட்டிட்டு க்ளவுஸ் போட்டுருவேன். பார்த்திங்கன்னா நல்லா சரியான கிளைமேட் எனக்கு தெரியுதா, ஃபுல்லாக மிஸ்ட்டு தான், அல்டிமேட்டான கிளைமேட். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இங்கேன்னு ஒரு பயங்கரமான வியூ தெரியுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே ஒரு குட்டி மலை இருக்குது, அது பயங்கரமாக இருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு? சும்மா அந்த மலைக்கு ஒரு வழி இருக்குது, அது அங்கே போகலாமா? பிளான் என்னன்னு தெரியலையே. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. ஸோ அதுவும் ஆக்சுவலி ஒரு வியூ பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம நீடில் ராக் வியூ பாயிண்ட் வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், பட்டு எந்த அளவுக்குன்னு தெரில. ஆனால் வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, ஆக்சுவலி இந்த இடத்துல இது ஒரு குட்டி மலை. ஸோ இந்த மலையிலேருந்து கரெக்டாக மலை சென்டரில் வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க, பயங்கரமாக இருக்குங்க செம்ம. ஆக்சுவலி நாங்கள் இந்த வாட்டி போகல. சப்போஸ் நீங்கள் இந்த வழியாக வர மாதிரி தான் கண்டிப்பாக போங்க, இந்த இடத்த மிஸ் பண்ணவே போனாதீங்க. அப்படியே மேலே பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது, பயங்கரம்ன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்டில் நிப்பாட்டிருந்தோம். உங்களுக்கு வியூ பாயிண்ட் அப்படியே காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம அந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ நம்ம நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியல, பட் பரவாயில்ல. உங்களுக்கு தெரியுதா க்ளவுஸ் எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுது பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்களேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக காடு, அப்போ இங்கே ஃபுல்லாக ஃபாரஸ்ட், செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கூடலூராக இருக்க வாய்ப்பு அதிகம். சரி, எனக்கு தெரிஞ்சு மேப் படி பார்த்தா இது கூடலூர் தான். க்ளவுட்ஸ் பாருங்க, பயங்கரம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப அழகாக வந்திருக்கும். அந்த மாரா வீடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க. ஹங்கர் ஃபோர்டுங்கிற ஒரு இடம். ஸோ நான் அந்த லொக்கேஷன் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ரொம்ப அழகாக இடம். கண்டிப்பாக போங்க. ஊட்டி போகிற மாதிரினா அந்த இடத்த கண்டிப்பாக போய் பாருங்கள். பட் நல்லா இருக்குது அந்த இடம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மசனகுடி இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் போகும்போது பார்ப்போம். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யானை பார்த்தோம். அது என்ன யானை, எப்படி நான் பல்பு வாங்கினேன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ நிறைய இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் இன்னும் வரப்போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பார்ட்டாக வரும். ஸோ தொடர்ந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 2 days once 3 o'clock அந்த மாதிரி அப்லோட் ஆயிரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த 2 வீலர் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.